ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோபாக்ஸ் கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கேம்னு பார்த்திங்கன்னா நைட் ராமன் தான் வந்து விளையாட போகிறோம். நைட் ராமனா லேட் நைட் ராமன் கேம், லேட் நைட் ராமன் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ லேட் நைட் ராமன் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ்க்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதை. ஸோ வந்துட்டு இப்போ வந்து கஸ்டமராக ஒரு க்ளவுன் வந்துட்டு அதை யூஸ்வல் எப்படி சொல்கிறான்னா, அவனுக்கு வந்து அவனை வந்து டோர் க்ளோஸ் பண்ணக்கூடாதா, அவனுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பைசி ப்ரோத் ராமன் டாப்பிங்ஸ் போடாமல் கொடுக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாலாக கிரிப்பியாக ஒரு உமன் வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாதா. என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு அண்ணாமலை கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கால் பண்ணுமா. இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு ஷாப்பில் வந்துட்டு ரெட் கலர் லைட்டர் இது ஃப்ளிக்கர் ஆச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு ஷாப்பை விட்டு வெளியே போயிடுமா. எப்போ திரும்ப நார்மல் ஆகுதோ அப்போ தான் திரும்ப உள்ளே வரணும். ஸோ வந்துட்டு ரியல் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணுமா. இப்போ அனமலைஸ் கஸ்டமருக்கு நம்ம எதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா ரேட்டிங் வந்து குறையுமா. இப்போ வந்து ரேட்டிங் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாருமே செத்துருவாங்களாம், நம்ம செத்துருவோமா. சரிங்களா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து எப்போ ஷிஃப்ட்டு எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வந்துட்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு சர்வ் பண்ணி முடிக்கிறோமோ, ரியல் கஸ்டமருக்கு எப்போ சர்வ் பண்ணி முடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து 1 டே ஷிஃப்ட்டு முடியுமா. ஸோ இப்போ நான் சொன்னது எதுவுமே புரியல அப்படின்னா வந்து ஒரு ஷீட் காட்டல, அதை ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ ஆச்சு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ரூல்ஸ்லாம் கேட்கவே வியர்டாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ காசு எடுத்தாச்சு, அவங்க வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓடிட்டே இருக்கிறேன் நான். இப்போ வந்து கஸ்டமரோட ஆர்டர்லாம் அந்த போர்டில் வந்துடும். நம்ம தான் மிஸ்டேக் ராமன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா அந்த ட்ராஷ் பின்னில் வந்து போட்டுடலாமா. ஸோ அவ்வளோதான் கன்க்ளூஷனு. ஸோ இப்போ வந்து ரியலான ஷிஃப்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு முதல் வேலை வந்துட்டு அனமலைஸ் கஸ்டமரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா, மூக்கு தான் வந்து பார்க்க ரொம்ப சைனியாக இருக்குது, நல்லா தான் இருக்காரு. ஓகே, நான் ரொம்ப சைனியாக இருப்பா மூக்கு. என்ன ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள், இங்கே வீடியோ பார்க்குற கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐயாவுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்கன் ப்ரோத்து டாப்பிங்ஸ்க்கு வந்து எக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க பண்ணிடலாம், கேட்குறாங்களா கொடுத்துருவோம். ஸோ இப்போ எப்படி ராமன் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அங்கேருந்து பவுல் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், சிக்கன் ப்ரோத் இருக்கும், ஸ்பைசி ப்ரோத் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்களோ வந்துட்டு அதை ஃபில் பண்ணணும். ஸோ அவங்க சிக்கன் ப்ரோத் தானே கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் ப்ரோத் ஃபில் பண்ணியாச்சு நான். இப்போ வந்து அன்குக் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு குக் பண்ணணும். ஸோ வந்து அது குக் ஆன பிறகு ராமன் பவுல் எக்யூப் பண்ணிட்டு அதை எடுத்துடணும். ஸோ அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்ட வந்து டாப்பிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்டாங்க, எக் தானே கேட்டாங்க. லைட்டாக மறந்துச்சு, நான் போய் பார்த்துக்கிறேன். ஆமாம், எக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ராமன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்கள்ட்ட போய் கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு இப்போ வெயிட் பண்ணலாம். கொடுத்து முடிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கஸ்டமர் சீக்கிரமாக வாங்க. சரி, எவ்வளோ நேரம் செகண்ட் கஸ்டமர் வர்றதுக்கே ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குதுடா. சரி, யார் வந்திருக்காங்க? தாத்தா வந்திருக்காரு. தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு. நல்லா சுற்றி பற்றியாச்சு. நல்லா தான் அழகாக தான் இருக்கிறாரு, பார்க்க அனாமலை மாதிரிலாம் இல்லை. அப்புறம் வேறு நம்மளுக்கு வேலை, காசு எடுத்துகிட்டு இவருக்கு என்ன கேட்குறாரோ அதை அப்படியே வந்துட்டு கொடுக்க வேண்டியதான். ஸ்பைசி ப்ரோத்து, டோஃபு அண்ட் எக்ஸ். ஓகே, பண்ணி கொடுத்துடலாம். ஐயோ, டாப்பிங்ஸ் என்ன கேட்டாங்கன்னு மறந்துட்டேனே. என்னது, டோஃபு எக்கு, இது கூட ஞாபகப்படுச்சிக்க தெரியலடா எனக்கு, மறதியாக இருக்குது கைஸ். இந்த தாத்தா கூட வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஐயோ, என் மண்டையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது. மண்டையா மூளை, அந்த மூளை வச்சு என்ன பண்ணுறது. ஒன்று ஓடிட்டே இருக்கேன் இன்றைக்கி, என்னன்னு தெரில எனக்கு, என்னாச்சு இன்றைக்கி. ஐயோ, இப்போது நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. ஓ, கரண்ட்டு போயிடுச்சுங்க. அது இப்போ எலக்ட்ரிக் பாக்ஸில் போயிட்டு ரிப்பேர் பண்ணுமா. சரி வாங்க போவோம். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாகுது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளியை நோக்கி போகணும். ஏன் இந்த ஒளியை நோக்கி போகிறோம் அப்படின்னா, இந்த கேம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியை நோக்கி போனால் ஒளி வரும் அப்படின்றாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணால் உள்ளே ஒளி வரப்போகுது. ஸோ அதான் ஒளியை தேடி போனால் ஒளி வரும், அவ்வளோதான். புரியுதுல? இப்போ இங்கே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், நீங்கள் அதை பார்த்தீங்களா? சரி, அடுத்த வாட்டி வரலாம், அப்போ பார்த்துப்போம் முழுசா. ஸோ அவள் தான் உள்ளே வந்து ஒளி வந்துடுச்சு. ஒளியை தேடி போங்க, ஒளி வந்துடும், அவ்வளோதான். யாரா இவங்க மம்மிஃபிகேஷன் இருந்து பாதியில் இருந்துச்சு வந்த மாதிரி இருக்காங்கப்பா. தரே தெரியுது அனமேலன்ட்டு. இந்த அரக்கஸ் பண்ணிட்டு போகுமா? நெக்ஸ்ட் கஸ்டமர் பிளேயர்ஸ். இவன் நமக்கு பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஏன்னா வந்துட்டு இப்போது ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்துச்சு. ஃபுட்பால் நடந்துகிட்டு இருக்க போதில் அந்த ஹாலண்ட் நார்வே பிளேயர் அவன் வந்து கழுத்தர பேர் வச்சுட்டு இருப்பாரா, லைட்டாக அந்த கழுத்து மாதிரியே எனக்கு இருக்கு. ஆனால் நானும் வந்து அந்த ஹாலண்ட் ஃபேன் தான். பட் சாரி, பை பை. ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இவன் வேற வந்துட்டு பயமுடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து கோமாளி காமிச்சிட்டு இருக்கிறான். அவன் வாட்டுக்கு யாரா ஆத்தி சந்தான கட்ட இப்போ வந்து என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூல்ஸ் புக்கில் எழுதி இருந்துச்சுல, இந்த மாதிரி டாலாக வந்து கிரிப்பியாக வரும்னா உடனே வந்து ஃபோன் போட்டு மேலே கண்ட்ரோல் யூனிட் போட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுதான் நம்ம கால் பண்ணிட்டுருக்கோம். கடை ரிங்கு போய்ட்டு கட்டன் பண்ணி தொலைய மாட்டேன் யாராடே. சீக்கிரம் அந்த தொல்லையை வந்து கூப்பிட்டு போங்கடா சார். இனி அந்த பொண்ணு வந்து இந்த டாலா வந்து கருப்பாக ஒரு பொண்ணு இருப்பேன் சார், அது வந்து முன்னாடி நின்றுட்டு பயன்படுத்திட்டு இருக்கு சார். அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான், பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சரி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவன் தூக்கிட்டு போயிட்டான் சார். நீங்கள் வந்துட்டு சார் மேடம் தூக்கிட்டு போயாச்சு, நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் வந்துட்டு அமோகமாக கண்டினியூ பண்ணலான்ட்டாங்க. பண்ணுறோம். ஏனே அக்கா அழகாக இருக்காங்கல்ல, என்ன என்ன வேணுங்க, என்ன வேணும், என்ன வேணும், எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு, எதை சொல்லுங்கள், பேசுங்க, அப்போ தான் தெரியும் என்ன வேணும், என்ன வேணும், என்னங்க வேணும், என்னங்க வேணும் உங்களுக்குங்க, என்ன வேணும். காசை மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஆனாமல் நினைக்கிறேன், எதுவும் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன் ஆனாமல் நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த லைக்ஸ்ட்டு போய்ட்டு பாருங்களேன். சம் அனாமலஸ் கஸ்டமர் வில் ஹாவ் மெஸ்ட் அப் அப்பியரன்ஸ் ஆர் வில் சே சம்திங் ராங் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அனாமலன்னு யூ மேட் அ மிஸ்டேக். ஐயோ ரேட்டிங் வந்துச்சா, இன்றா ரேட்டிங் வந்துச்சா, அப்படி 100%லேயே போகலான்னு பார்த்தேன். செய்யும் பரவாயில்ல, இருக்கட்டும். கைஸ், நம்மக்கிட்ட வந்து அன்இன்வைட்டட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேந்தர் திங்ஸில் இழந்த டெமோகார்கன் வந்திருக்காங்க. லைக் எனக்கு அப்படி தான் தெரியுது. லைக் டெமோகார்கன் டூப் போட்டு கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது. சாரிங்க, எங்களுக்கு டெமோகார்கன் ஸ்டேஞ்சர் திங்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு எங்களுக்கு சோர் மேக் பண்ணி போகணுன்னு எங்கள் கான்ட்ராக்டில் இல்லை. ஸோ பை பாய், டாட்டா, குட் பாய். டே தம்பி, நீ என்றாங்க மேலே பண்ணிகிட்ருக்க? ஏங்க இவன் யாருங்க சும்மா வந்துட்டு மேலே இருக்கிறான், சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ இருக்கிறான். அவன் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறான், இந்த இடத்துல வந்து பயன்படுத்துறேன்னு பேரில் உட்காந்து வந்து எட்டி பிடிச்சி என்னங்க வளர்றேன். ஐயோ சம்மந்தமே இல்லாமல் மாட்டின்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன் ரெட் கலர்லாம் மாறிடுச்சு. கைஸ் யாகிற கைஸ் ரூல்ஸ் புக்கில் வந்துட்டு நான் ரூல்ஸ் நோட்டீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ரெட்டு எல்லாம் ஃப்ளிக்கர் ஆச்சு அப்படின்ட்டா வந்துட்டு உடனே வெளியே போயிடணும். எப்போ திரும்ப போதோ அப்போ தான் உள்ளே வரணும். எஸ், ஸோ அந்த ரூல்ஸில் வரணுச்சுன்னா ஸோ அதை தான் நம்ம வந்து கடைப்பிடித்துட்டு இருக்கோம். அதனால் வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து க்யூரியஸாக இருக்குது என்னெல்லாம் உள்ளே நடக்குது, இதுக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம் சொல்லிட்டு லைட்டாக ஸ்னீக் பீக் மாதிரி இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. என்னடா அது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என்ன ஒன்றுமே தெரியல. நார்மல் ஆயிடுச்சு அதுவே. அப்படியும் இன்னொருத்த கஸ்டமர் வந்து அங்கே வெயிட் பண்ணியே இருப்பான். அப்படியே போய் அவனுக்கு சர்வ் பண்ணிட்டு அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த திரும்ப ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
மை கேடு நம்ம கடைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா லோகன் பால் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக எனக்கு அப்படி தான் தோணுது பிக்சர். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அதுவும் மிட் நைட்டில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு நம்ம கடை. இன்னும் இந்த கேமில் வந்துட்டு வெட்னஸ்டே அந்த மாதிரி இன்னும் நிறையா கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் அப்டேட்லாம் அந்த மாதிரி தெரியல. சரி, லோகன் பால் வந்தாருன்னா வந்தார், அவர் கேட்டதை செஞ்சு கொடுக்குறே அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அவர் கேட்டதை அப்படியே வந்து கொடுத்துருவான். சொல்ல மறந்துட்டேன், இந்த கேம் விளையாடி பாருங்கள். இந்த கேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரேடியோ இருக்கும். இந்த ரேடியோவில் வந்துட்டு பாட்டு போட்டுக்கலாம். என்ன நான் லோகன் பால் சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் ஏதோ வந்து ஆஃபர் கொடுக்குறான்னா ஏதோ காயின் ஃப்ளிப் பண்ணுங்கள், உங்கள் லக்கை டெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு. நானும் வந்துட்டு சரி அப்படின்னு கொடுத்து விட்டேன். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து ஜெயிச்சிட்டேன் கைஸ். அவன் மட்டும் ஏதோ கொடுத்துட்டு போகிறான். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு லோகன் பால் இப்படி பண்ணாலும் தெரியாது. அந்த மிஸ்டர் பீஸ்ட்லாம் வந்து இது மாதிரி டைம் காசு பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து ரேடியோவில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமாம், ரேடியோ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த ரேடியோவில் வந்து பாட்டு படிக்கலாம், பாட்டு படிக்கலாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போதே வந்து நம்மளை பாடுபடுத்த இங்கே வந்துட்டு ஜோக்கர் வந்துட்டான். இவன் என்னமோ வந்து காதல் தோல்வியில் தோற்று வந்துட்டு இந்த மாதிரி உண்மையிலே இப்படி சுற்றிட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இவனுக்கு என்ன சொல்லி சொன்னாங்க, ஏதாவது ஸ்பைசி புரோத்தராமன் தானே, அதை மட்டும் அப்படின்னு செஞ்சு கொடுத்துட்டு போகாமல். அந்த ரேடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காமான மியூசிக்லாம் ஓடும், நல்லாயிருக்கும். அது வந்துட்டு எப்படியும் நான் வந்து போட்டாலும் வந்துட்டு இந்த கேட்க போகிறது இல்லை, ஏன்னா வந்து காப்பிரைட் பிரச்சனை அது மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருவேன் அந்த மியூசிக்லாம். ஐ மீன் கேம் மியூசிக், ஓகேவா? ஆஹா அண்ணே, இங்கே பாருங்கண்ணே, 6-7 months நம்ம கடைக்கு வருதுங்க. இப்போ எப்படிலாம் அந்த ஷார்ட்ஸ் இருந்து உயிர் பொழைச்சி இப்படின்னா எப்படி வரீங்க நீங்கள்? உங்களுக்கு தான் உயிரே இல்லைங்க. வேணால் வந்து டும் சகுரு ட்ரலல்லா இவங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்க சேர்த்து. எல்லாருக்குமே வந்துட்டு காசை மட்டும் பிடிக்கிட்டு மூஞ்சிரியாக சட்டரை அடிச்சுட்டு போயிடுறானுங்க. ஐயோ டாடா பை பை. ஸோ ஹியர் யூ கோ உங்கள் ஆர்டர். சரிங்க, நீங்கள் ஸ்மெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களோ ஞாபகம் வைக்கல, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எங்களை பார்த்தா வந்து எனக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கினி ஜீன்ஸ்லாம் போடாதீங்க, ஒழுங்காக பேக்கி ஜீன்ஸ் போடுங்க, அப்போ தான் உங்களை ஒரு பொண்ணை பக்கம். நீ கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாதான்டா சுற்றுவேன். அட்வைஸ் கேட்குறேன், கேட்காமல் போயிட்டே இருக்கான்னு சொல்லி முடிகிறதுக்குள்ளே இவன் வந்துக்கிட்டே இருக்கிறான். யாரா அவன்? ஏன் அப்படி வெள்ளத்தோலை இருக்கான்? ஆனால் வேலைன்னு சொல்லிட்டு டோரை செட் பண்ண முடியுறோமா? You must be the new employee. Hopefully you will be performing up to standard. Let's see, your service quality rating is 85%. Your rating is not too bad. If you continue doing good work, maybe you will just survive your shift. அப்படின்னு சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு போகிறான். இந்த வாட்சர்னு போட்டிருந்துச்சு, இவன் தான் நம்ம வந்துட்டு சூப்பர்வைசரை தான் வந்துட்டு வாட்சருங்கிறாங்க போல், யாருக்கு தெரியும். டேய் போடா, உனக்குலாம் ஒன்று சாப்பிட்லாம் கிடைக்காது போ. இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் நம்ம மீனிங். அந்த வந்து ஒரே ஒரு ஹியூமன் கஸ்டமருக்கு மட்டும் கொடுத்துரும் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். நம்ம வந்து இந்த தருதலை அப்படியே போட்டு நம்ம மட்டும் நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி, பெல்லு டிங்கு அடிச்சிடுச்சு, யார் வந்திருக்கேன்? ஆனால் மலை ஓடி. ஒரு கஸ்டமர் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்? ஐயோ கைஸ், நம்ம லாஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரியன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பாட்டை வந்து என் மண்ணில் ஓடி இருக்குது. இது வந்து கர்நாடகாவா தெலுங்கானாவா என்ன கர்மம் தெரியல, சவுத் இந்தியா தான். ஆனால் அதில் வந்துட்டு ஒரு பாட்டு, அது நம்ம கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு அது என் மண்ணில் ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த என்ன ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து ஒரு கொரியன் ஃபேன்கள். ஸோ வந்துட்டு அவன் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் அவனுக்கு தெரியும் கொரியனில். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்சா அம்மிதா அம்மிதா கூற கம்சா அம்மிதா
நீங்கள் நம்பலைனாலும் அதான் நிஜம். இந்த இந்த ஒரு வார்த்தையை வச்சே வந்துட்டு கம்சா அமிதா அம்மிதா பூரா கம்சா அமிதா அப்படின்னு அவன் பாட்டு பாடி வச்சுக்கிறான். ஸோ வந்துட்டு உண்மையிலேயே வந்து காமெடியாகுது. எஸ். ஸோ இவங்க கொரியன் போய் தானே, இவங்களுக்கும் வந்துட்டு கம்சா அமிதானா தேங்க்யூ தானே. ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு இப்படி அவங்களை அனுப்பிச்சி விட்றோம். லாஸ்ட்டு கஸ்டமர் வேறு. ஆனால் இவங்க வந்து கொரியன் பையா இல்லை வடக்கன் பையான்னு தெரியல. கொரியன் பை தான் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதாங்க, அவன் போயிட்டான். அப்புறம் வந்து லாஸ்ட்டு கஸ்டமர் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இதோட நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜம்முன்னு தூங்க வேண்டியதான். ஸோ வந்து டைம் டு கோ ஹோம். இவன் மற்றவங்களாம் வந்துட்டு கடை விட்டு போகும்போது நம்ம வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பொறுமையாக அப்படி வந்துட்டு பார்த்து எதாவது பக்குவமாக போய்ட்டு நம்ம அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உசுரவயத்தை காட்டுறாங்க. ஆமாம், உசுரவயத்தை காட்டிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த கடை கெட்டு போட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இது நைட் ஷிஃப்ட் வந்து சர்வே பண்ணிட்டோமா, நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து திரும்ப கூட நம்ம பார்க்கலையாம். நம்ம கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல ஒர்க் பண்ண வருமானு. ஆனால் நம்ம தான் வரமாட்டோம்ல, ஏன்னா நம்மளுக்கு உசுறு பயத்து காட்டிட்டாங்க தம்பி. அவ்வளோதாங்க, இந்த கேம் பேர் முடிஞ்சிட்டு. அப்படின்னு வந்து லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு போயிருங்க. டடா.